நேற்று 8 கிலோமீட்டர் ஓடினேன், முந்தா நேற்று 6 கிலோமீட்டர் ஓடினேன். நேற்று ரொம்ப டயர்டனால வீடியோ போடலை. ஆக்சுவலாக பிளான் வந்து மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே அதான் பிளான் பண்ணேன் இந்த வாரம். ஆனால் இன்றைக்கி ஓட முடியாது இன்றைக்கி உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது. இனிமேல் வந்து வியாழக்கிழமை ஒரு நாள் ஓடணும், அப்புறம் சனிக்கிழமை காலையில். அதான் பிளானு. கடலை அது இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு ரீசெண்ட் இயர்ஸில் வந்து ஒரு 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 தரமான சீரீஸ். ஆக்சுவலாக அதை பற்றி தனியாகவே பேசலாம் ரொம்ப நேரம். சிராஜ் ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக. ஏன்னா இது என்ன ஒரு இது, அந்த கேட்ச் 6 லைனில் போனது வந்து அதே ஞாபகத்தில் வச்சுருக்க மாதிரி வந்திருக்கு. தோற்றுருந்தாங்கன்னா நல்ல வேலை. அது அவரே லாஸ்ட் விக்கெட், அதுவும் சூப்பர் யாக்கர். ரொம்ப சந்தோஷம். மற்றபடி அங்கிட்டு வெஸ்ட் இண்டீஸ் பாகிஸ்தானோட தோற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு கேம் மட்டும் வின் பண்ணாங்க. பார்ப்போம். வேர்ல்டு அக்வாட்டிக் சாம்பியன்ஷிப் முடிஞ்சிட்டு ஈவெண்ட்ஸுக்கு போகவே இல்லை, வெளியே ரெண்டு பார்த்தோம். பரவாயில்ல. ஓத்த ஹைப் அப்படின்னா அது நல்ல ஒரு 4-5 வேர்ல்டு ரெக்கார்டு ஹேப்பன் ஆக்சுவலாக. அப்புறம் வேறு என்ன இருக்குது, வேறு எதுவும் முக்கியமானது டூடி ஃப்ரான்ஸில் ஃபீமேல் அது ஃபுல்லாக பார்க்கல. ஆனால் ஹைலைட்ஸ் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பார்த்தேன். இந்த லாஸ்ட்டு ஒரு 4-5 நாளாக ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ரெஞ்ச் விமன், அது ஃப்ரெஞ்ச் லேடி ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இது வந்து ஷார்ட்டு, அவங்க மென்ஸ் மாதிரி 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் நடக்கிறது கிடையாது. இது வந்து 1 வீக்கில் 1.5 வீக்ஸ் அது அந்த மாதிரி கம்மியான டிஸ்டன்ஸ் தான். பட் ரொம்ப பார்க்க ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. இந்த வாரம் வந்து திருப்பி ஆக்சுவலாக இனிமேல் வந்து நம்மளுக்கு என்னென்னா ப்ரீமியர் லீக் வந்து அடுத்த வாரம் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். 15th 16th ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஃபோக்கஸ்லாம் அதுக்கு போயிடும். பார்ப்போம். இனிமேல் வந்து வியாழக்கிழமை சாயங்காலம் ஓடணும்.